ஹாய், குன்றக்குடியிலேருந்து திரும்பின காவடி நகர பள்ளிக்கூடத்தில் சொல்லிக்கொண்டு வீடுகளுக்கு திரும்புது. வீட்டுக்கு வந்தோன்னே அவங்க இந்த மாதிரி நடுவீட்டு கோலம், நகரத்தாரோடே பெருமையான அந்த கோலம், செட்டிநாட்டு நடுவீட்டு கோலம் அது போட்டு காவடியை வரவேற்கிறாங்க. வரவேற்று அவங்க காவடியை எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே சாமி வீட்டில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வீட்டுக்குள்ளே வரதான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ காவடி கொண்டு வந்து வச்சுட்டாங்க. வச்சதுக்கப்புறமா பூஜை செய்கிறதுக்கு அவங்க சாதம் செய்து கத்திரிக்காய் குழம்பு வைத்து வாழைக்காய் பொரித்து பருப்பு மசித்து இந்த மாதிரி அதெல்லாம் கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு இது வச்சு நெய்வேத்தியம் பண்ணுவாங்க. அந்த காவடியிலேருந்து எடுத்த சர்க்கரை வச்சு குன்றக்குடியில் தயார் பண்ணி கொடுத்த அந்த பஞ்சாமிர்தத்தை தான் நம்ம இப்போ இந்த இலையில் பார்க்குறோம். ஸோ அந்த பஞ்சாமிர்தத்தையும் நமக்கு வச்சுருக்காங்க. அதோட சாதம் எல்லாம் பரிமாறி சாப்பாடு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நம்மளை போல் விருந்தினர்களை அழைச்சி சாப்பாடு கொடுக்குற பழக்கம் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ அடுத்ததாக அவங்க அன்னைக்கே காவடியை பிரிக்கிற வேலை செய்கிறாங்க. இது அவங்களுடைய 100 வருடம் பழமையான காவடி. அதை அவங்க பத்திரப்படுத்துறதுக்கான வேலை செய்கிறாங்க. அன்றைக்கே செய்யும்போது நாள் நேரம்லாம் பார்க்க வேண்டியது இல்லையா, அடுத்த நாள் அந்த மாதிரிலாம் இருந்தால் நல்ல நேரம் பார்த்து பிரிக்கணுமா. அதனால அவங்க அன்று இரவே அந்த குன்றக்குடி காவடியை பிரிச்சிடுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா மயில் தொகையெல்லாம் இவ்வளோ கஷ்டமான கயிறில் நெருக்கமாக கட்டியிருக்காங்க. ஊசி கொடுத்து தான் அதை கொஞ்சம் லூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த தொகையெல்லாம் பிரிக்க முடியுது. ஸோ அந்தபடி பிரித்து அவங்க எல்லா தொகையும் ஒரு தொகையாக எடுக்கிறாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த காவடியை பிரித்து எடுத்ததுக்கப்புறமா ஸோ மீனாட்சி சுந்தரம் காவடியை பிரிச்சுட்டு இருக்கும்போது அடுத்த வாரிசு தயாராகுது. மீனாட்சி சுந்தரத்தோட பையன் அந்த காவடியை எடுத்து ஆடி பழகிறான். அவன் இப்போவே அந்த அந்த குடும்ப வாரிசுங்கிறது நமக்கு தெரியுது, நீங்கள் அதை பார்க்க முடியுது. ஸோ அவன் வீட்டில் சும்மா ஆடி பழகிறான். ஸோ மீனாட்சி சுந்தரம் எல்லா காவடியோட எல்லா மயில் தொகைகளும் பிரிச்சுட்டாங்க. இதுக்கப்புறமா காவடியில் இருக்கக்கூடிய அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த துணிகளையும் பிரித்து பத்திரமா அவங்க பிரித்து நம்மளுக்கு இப்போ காவடி பிரித்து காமிக்க போகிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. முருகானந்தமானந்தமே முருகானந்தமானந்தமே, அலங்கார மண்டபத்தில் மணியோசை கேட்குது ஆனந்தமானந்தமே, அந்த மணியோசை கேட்டதும் மயிலொன்று ஆடுது ஆனந்தமானந்தமே, மயிலாட்டம் காணவே வடிவேலன் வருகிறான் ஆனந்தமானந்தமே, அந்த வடிவேலன் துணையோடு வாழ்கின்ற நமக்கென்றும் ஆனந்தமானந்தமே, முருகானந்தமானந்தமே, அலையாடு செந்தூரில் விளையாடி நிற்பதும் ஆனந்தமானந்தமே, நீ அற்புத பழனியில் கோலூன்றி நிற்பதும் ஆனந்தமானந்தமே, முருகா.